என் தங்கப்பிள்ளையே, கந்த சஷ்டி விரதத்தின் 2ஆம் நாளான இன்று இந்த வராகி யாராலும் அவ்வளவு எளிதில் கண்டுவிட முடியாத ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தை நீ பார்த்து விட்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கான நல்ல நேரம். அது மட்டுமல்ல, கந்தனின் அருளும் உனக்கு கிடைத்துவிட்ட நேரம். என்னாலும் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று எண்ணிக்கொண்டு தேவையில்லாது நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அங்கும் இங்கும் அலைபாய விட்டு கொண்டிருந்த நேரம். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். கந்தனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதையும் உனக்கு நான் உணர்த்திவிட வந்திருக்கின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்தது போதும். இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கென நான் தரக்கூடிய அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இன்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் பல உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம். இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு எதையுமே உனக்கு நான் நடத்திவிட தயாராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து விடவும் முன்னே வந்து நிற்க வேண்டும். நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நம்முடையதாக்க முயற்சி செய்யும் இந்த நேரம் எந்த இடத்திலும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது. குறிப்பாக அப்பன் முருகனினுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்க்கக்கூடாது. மனமகிழ்ச்சியோடு அதனை நீ பெறுவதற்கு முன்னே வர வேண்டும். என் பிள்ளையே, என்னாலுமே நீ என்னை நினைக்கிறாயோ இல்லையோ, அப்பன் கந்தனை நினைக்காமல் இருந்தது கிடையாதல்லவா? அதற்காக அம்மா உன் மீது வருத்தமா பட போகின்றேன். கந்தனும் என் பிள்ளை அல்லவா? அப்படியானால் நீ கந்தனை நினைப்பதை எண்ணி நானும் பெருமைப்படுகின்றேன். உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்திவிட நிச்சயமாக அவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்திடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னாலுமே நான் உனக்கென வரக்கூடிய இந்த நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக அடுத்தது என்ன நடக்க வேண்டுமோ அது தெளிவாக உனக்கு நடக்கும். அம்மா எந்த இடத்திலுமே உன்னை கைவிடவும் கிடையாது, கைவிட வேண்டும் என்று எண்ணியதும் கிடையாது. மேலும் மேலும் உனக்கு என்னென்ன மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டே இருப்பேன். எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்து விட்டது. ஆனால் அதற்காக இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும்படி தயாராக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக எல்லாமும் அதன் பிறகு உன்னை தேடி வந்து உனக்கானதாக மாறுவதை நீ கண்டுகொள்வாய். எதிர்பாராத தருணங்கள் உனக்கென்று இருந்தது. ஆனால் வராகி அதை எல்லாம் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நன்மைகளாக நான் உனக்கு மாற்றி தந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த பல உண்மைகள் உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் உருவாகி இருக்க வேண்டிய காலம். உன்னால் நான் எதையெல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து தர நினைக்கின்றேனோ இவை அத்தனையுமே இனி உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியபடியான ஒரு நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் உனக்கு பல நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷத்தை நாம் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கென இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தோஷங்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடிய காலம்
எல்லா நிலையிலுமே நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நமக்கு பல இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டதே என்று சொல்லி நாம் வருந்தினோம். ஆனால் வரக்கூடிய நாட்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து நமக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறது எனும் பொழுது அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக் கூடாதல்லவா? நாட்கள் பலவிதமான மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை பலவிதமான முயற்சிகளை உன் கண் முன்னால் நடத்தி கொண்டிருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கும் பொழுதுதான் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய். என்னாலும் என் குழந்தை, நீ நல்லபடியாக வாழ நினைப்பதை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும். அத்தனையும் கடந்து உனக்கு பேரதிசயம் நடக்கும். முன்னிற்கும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை பார்த்து விட்டாய். எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கடந்து வந்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக தரமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட நிலையானாலும் சரி, இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுப்பதிலிருந்து உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுக்க முடியும். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். மேலும் மேலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு மகிழ்ச்சியோடு கிடைக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டதை எல்லாம் போதும் என்று நீ யோசிக்கும் இந்த நேரம், இனி உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு சந்தோஷத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை உனக்கென்று நிரந்தரமாக தர அது தயாராகி விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நீ நினைத்து வருந்தி இருக்கிறாய். ஆனால் வராகி, ஒவ்வொரு முறையும் உன்னை தேற்றி இருக்கிறேன். இது சரியாகிவிடும் என்ற நல்வார்த்தையை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உனக்கான நம்பிக்கையை உனக்கு தந்திருக்கின்றேன். நீ கலங்கிவிடக்கூடாது, நீ தயங்கிவிடக்கூடாது, உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நான் எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்தி நிற்கக்கூடாது. நம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் உணரத்தான் வேண்டும். சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உனக்கென நான் எந்த இடத்திலும் கை கொடுக்க முன் வந்து நிற்கும் பொழுது நீ எப்பொழுதுமே எதையுமே யோசித்து கலங்காமல் உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களில் முன்னால் நின்று ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கந்தனின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், உனக்கு எப்பொழுதுமே சரியான வெற்றியை கொடுக்க வேண்டிய நேரம். இத்தனை காலமும் இதையெல்லாம் கடந்து நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தால் அது உனக்கு புரியும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நான் எந்த நொடியிலும் உனக்கு நல்லபடியாக கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால், நான் வருகின்ற நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனமாக உணர்ந்து கொண்டாயானால், அத்தனையிலும் இருந்தும் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக மீட்டெடுத்து விடும். என் தங்கமே, இதோ இந்த வராகி உனக்கு அந்த புகைப்படத்தினை என்னவென்று காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, இதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? ஓம் சரவண பவ. என் பிள்ளையே, இந்த சக்கரத்தை கண்ட என் பிள்ளை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை நீ அடையத்தான் போகின்றாய். உனக்காக எந்த நிலையிலுமே நீ விரும்புகின்ற விஷயங்களை தேடி கொடுக்கும் இந்த வராகி
இன்று கந்தனின் அருளை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். அப்பனின் அருளோடு உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த நான் முடிவெடுத்து விட்டேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை. உனக்கென்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடிகளில் எல்லாம் உனக்கு துன்பங்கள் வந்ததோ, எந்த நொடிகளில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை வேதனைகளை தந்ததோ, இனி இதையெல்லாம் கடந்து நீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை காண வேண்டும். மிகப்பெரிய மாற்றத்தை நீ உணர வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். நல்ல நேரம் எப்பொழுது என்று நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த பொழுதில் எல்லாம் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொடுத்த தெய்வத்தின் அன்பை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எப்பேற்பட்ட நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ மனம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. நன்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். அதை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்ததும் இனி உனக்கு நடக்கப் போவதும் நிச்சயமாக மறைந்து கிடக்கிறது என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒன்றை நான் சரியாக மீட்டு கொடுக்க வருகின்ற இந்த நேரம் எல்லா நிலையிலும் நீ வெற்றியை பெற வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பிய மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை இடத்திலும் நான் உனக்காக வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதுமே உன்னால் முழு மனநிலையோடு ஏற்றுக்கொண்டிட முடியும். சந்தோஷத்தின் பாதையில் இந்த வாழ்க்கை நம்மை வழிநடத்த தயாராகிவிட்டது என்றால் நிச்சயமாக நமக்கு எல்லாமுமே முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் மீண்டும் மீண்டும் நம் முன்னால் வந்து நிற்கிறது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? எல்லையில்லாத மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் நாம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது போல இனி உனக்கென்று நான் தரக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்குமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு மாறுமோ என்ற உன்னுடைய தயக்கத்தை எல்லாம் விட்டுவிடு. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நன்மைகளையே சொல்லும் என்பதனை புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து உனக்குள் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் எதற்குமே நீ கலங்க வேண்டாம். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது சரவணபவ என்ற இந்த 6 எழுத்து மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடியான மாற்றத்தை கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வரும். உன்னால் உணர முடியாத பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உன்னுடையதாக மாற்ற நினைத்தால் அது போதும். உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லதாக நான் மாற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக கொடுப்பதை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த மாற்றங்களை நீ கவனத்தில் கொண்டு அம்மா கந்தனின் அருளை உனக்கு பெற்று கொடுத்திட நினைக்கும் இந்த நேரம் இந்த அருளை தவறாமல் நீ பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டால் அது போதும். எல்லாவற்றிலுமே நான் உனக்காக வருவதையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னிடத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளும் தீரத்தான் வேண்டும். இன்று உன் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் நிச்சயமாக ஒலிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம் உன் வீட்டில் இன்று கேட்கின்ற நேரம் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல்
உன் வீட்டில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகி அங்கு நல்லது நடப்பதையும் நான் கண்கூடாக காண்பேன். உன் வீட்டில் நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வேன். இத்தனைக்கும் மாற்றாக நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று விரும்பி நிற்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் சரியாக கொடுக்க முன் வந்து விட்டேன். நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் உனக்கென்று தந்துவிட நான் தயாராகிவிட்டேன். யாரை நினைத்தாலும் சரி, வாழ்க்கை எதை கொடுத்தாலும் சரி, உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ யோசித்தது போல எல்லாமுமே உனக்கு மனநிறைவோடு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடாமல் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் தெய்வத்தின் அருளால் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று இதை பார்த்த உனக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.